இந்த ஒரு படம் 1000 கோடி வசூலடிச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா? நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஊருக்கு கூப்பிட்டுருப்பான் தம்பி. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் கல்யாணத்துக்காக வந்திருப்பாங்க. வந்த அன்னைக்கு ஒரு பையன் மாதிரியா நம்ம ஹீரோனியை பார்த்த உடனே அது எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோனி வந்திருப்பா வீட்டுக்கு. வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு கல்யாணத்துக்கு யாருமே கூப்பிடல, தம்பியும் தங்கச்சி மட்டும் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் தங்கச்சியும் கஞ்சறனால நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தங்கச்சியும் அவங்க அம்மாவும் வந்து நீங்க எங்கேயே இருங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சரின்றான். நம்ம ஹீரோனிக்கும் குடும்பத்தோட வாழ்றது ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களும் சரின்றாங்க. சரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனிய எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. எந்த ஜாதி, என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு சமைக்க தெரியுமா, சமைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோனிக்கு அதுக்கெல்லாம் பதிலே சொல்லாம மழுப்பிட்டு போயிடுறா. அடுத்த நாள் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிறா. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா. மூத்த மருமகன் ஒருத்தர் இருந்தா, இலை மருமகன் ஒருத்தர் இருப்பால. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சரியான போட்டியாவே இருக்கு. இலை மருமகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், எப்படியாவது இவளை நம்ம முந்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தாவும் ஏதாவது ஒண்ணு பண்ணி சாதிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் இருந்து என்னென்ன தப்பு பண்றோமோ எல்லாமே சரியா பண்ணணும்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருப்பா. கோர்ட்ல ஒருத்தனை போய் பார்த்துட்டு நான் ஜெஸியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வில்லன்ட்ட சொல்லும் போது, ஜெஸியா அது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தெரியலனா அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஜெஸியா இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டா, ஜெஸியா இருந்தா நீ உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ ஜெஸி தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருப்பான். நம்ம ஹீரோனி ஜெஸியா இல்லையா, ஜெஸியா இருந்தா என்ன ஆகும் இல்ல சொன்ன மாதிரி ஜான்சி தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் ஆளுங்க வரும்போது ஜான்சி தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வில்லங்களை அடிக்க போகும்போது அவன் கொண்டு வந்த கத்தி வச்சு அவனவே சாவடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இங்க ஹாஸ்டல் விட்டு வெளியே போயிட்ட, ஆனா எனக்கு அப்படி இல்ல, என்னை அங்க இருக்கிறவனே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருந்தான். எப்படியாவது அங்க இருந்து காலேஜ் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டு இருந்தான். அப்பதான் ஒரு ஹாஸ்டல் நான் சேர்ந்துட்டு இருக்கும் போது கர்ணனையும் அவன் கூட இருந்த 3 பேத்தையும் பார்த்தேன். என்கிட்ட ஒரு தப்பா நடந்துட்டு இருக்கும்போது அவன் அடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஆனா கர்ணன் தான் எனக்கு இதெல்லாம் தப்பு இல்ல, உன்னோட இதுக்காக நீ தப்புக்காக பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தான். அதனால நானும் அவனை நம்பிட்டேன். அவன் கூடயே போய் நானும் வீரத்தெல்லாம் கத்துக்கணும், ஒரு பொண்ணு எப்படி இருக்குன்னு எல்லாமே கத்துக்கிட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவன் கெட்டவனு புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு போலீஸ்லயும் பிடிச்சி கொடுத்தேன். ஆனா அவன் விட்டு நான் வெளியே வந்துட்டு நான் ஒரு லவ் பண்ணி ஒரு மேரேஜ் பண்ணிட்டேன். இந்த லைஃப்ல நான் அவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு என்னை அடையணும்னு சொல்லிட்டு அவன் கூடயே இருக்கிறான். ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு இந்த குடும்பம் தான் பிடிச்சிருக்கு, நான் இவங்க கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்காம நான் தான் வேணும்னு சொல்லி இருக்கிறான். குடும்பத்துல கொன்னாவது உன்னை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்லும் போது நம்ம ஹீரோனியும் வீட்டுல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி தான் நான் வாழ்ந்தேன், இப்படிதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டாளுங்களும் உனக்கு நாங்க துணையா இருப்போம், நீ எங்க வீட்டு மருமக, என் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாளுங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எப்படியாவது ஹீரோன் அடைய ஆகணும்னு சொல்லிட்டு கர்ணனும் வந்திருப்பான். வீட்டாளுங்க எல்லாத்தையும் நீங்க போங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆளா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருப்பான். கர்ணனையும் சாவடிச்சுட்டு எப்படியாவது குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியும் வாழ ஆரம்பிக்கிறேன் நம்ம ஹீரோனியும்.